பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாயத்யமகே தன்ன சக்கர பிரச்சோதயாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் பொறுத்தவரையும் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பாருங்கள், இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்தார், பிரச்சனையை சந்திச்சிங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்தார், பிரச்சனையை சந்திச்சிங்க. இப்போது குரு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். யோகமான ஒரு நிலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இனி உங்களுக்கு காற்றுல மழை தான் அவங்க காட்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 9ல் குரு வந்துச்சு இல்லையா, இனி பாக்கியம்தான் எல்லாமே. இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு யோகமான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கேதுவை குரு பார்க்குறார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து. அது மட்டும் இல்லை, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல்ஸில் கோயில் குளங்களுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் ராசியை குரு பார்ப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். உங்களை பொறுத்தவரையும் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறது பாக்கியமான ஒரு சூழல். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்துல சனி, அதாவது பார்வை இருந்தது இது நாள் வரைக்கும். அவர் கும்பத்திலிருந்து சனி 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தார். இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால முயற்சிகள் தடைப்பட்டது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மையை வழங்குகிறது அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருப்பீங்க. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குலதெய்வம் வழிபாடு செய்வீங்க. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்தால் உங்களுக்கு இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்து அதிபதி குரு ஒரு கேந்திராதிபதி, 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். உங்களை பொறுத்த வரலையும் 6ல் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே
எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். இப்போ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 1, சர்வீஸ் கமிஷன், ரயில்வே சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன், பேங்க் எக்ஸாம், இப்படி இப்போ வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில் எக்ஸாமில் இப்போ நல்ல தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் கிரகங்கள். ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடலாம் அவங்கள. நீங்கள் இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். மற்றபடி நீங்கள் வெளிநாடு போயிடுறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எஸ்கேப் ஆகிடுறீங்க. அப்போ அங்கே போய் நல்லா ஆயிடுறீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்க. மற்றபடி ஓடிப்போனவனுக்கு 9ல் ஒரு சூப்பருங்க, பாக்கியமான ஒரு வாரம். இனி நீங்கள் பாக்கியம் எதையும் போராடி ஜெயிக்க தேவை, ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் யோக பாக்கியங்கள், பெண்களால் ஆதாயம், மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம். மற்றபடி அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது, சாதிக்க போகிறீர்கள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலே சேர முடியும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கொஞ்சம் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். இந்த காலகட்டம், இந்த வாரம், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி புதனுக்கு அதிபதி விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை சிறப்பாகவே அமையப்போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு மிக மிக சந்தோஷகரமான ஒரு வாரம்.